இதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டோம், இந்த காலை நம்ம ஒழுங்காக பார்க்காம விட்டோம்னா சின்ன சின்ன காயங்களில் ஆரம்பித்து பெரிய இன்ஃபெக்ஷனில் கொண்டு போய் காலையே கூட எடுக்கிற நிலைமை கொண்டு போய் விடலாம். இது நாள் படையில் இதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா கால் எங்கேயாவது போய் இடிக்கலாம், ஏதாவது ஒரு கல் மண்ணில் ஏறும்போது காயம் ஏற்படலாம். அந்த காயத்தோட ஃபீட்பேக் பாடி தெரியாது. ட்ரீட்மெண்ட் நம்மளே பண்ணிக்கிறதுனால சின்ன பிரச்சனையாக இருக்கிறது சின்ன பிரச்சனையாக இருக்கா இல்லாமல் பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான ரிஸ்க் அதிகம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் எஸ்பெஷலி. வணக்கம், நான் டாக்டர் வெங்கடராம், பீவல் ஹாஸ்பிட்டல்ஸ் புதுச்சேரி கன்சல்டன்ட் பேசுகிறேன். என்னோடய ஸ்பெஷலைசேஷன் ஆர்த்தோபெடிக் சர்ஜரி. அந்த ஆர்த்தோபெடிக் சர்ஜரியில் கால் கணுக்கால் ஃபுட் அண்ட் ஆங்கிள்ங்கிற சொல்லப்படுற அந்த பர்டிகுலர் போர்ஷனில் என்னோடய ஸ்பெஷலைசேஷனை நான் ஃபர்தராக பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகிற பிரச்சனை டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அவங்களோட கால் மற்றும் கணுக்காலில் வர காமன் ப்ராப்ளம்ஸ், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும், எந்த சமயத்தில் டாக்டரோட ஹெல்ப் கேட்கணும், எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எமர்ஜென்சியாக அதை கருதி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் அப்படிங்கிற சில பேசிக் பாயிண்ட்ஸை மட்டும் கவர் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிறைய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை நான் முடிஞ்ச அளவுக்கு எளிமையான லாங்குவேஜில் சொல்கிறேன். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஏன் கால் கணுக்கால் ப்ராப்ளமை ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும் அப்படின்னா, கால் கணுக்கால் அப்படிங்கிறது எல்லாருமே நல்லபடியாக கவனிச்சுக்கணும். பட் ஆனால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஏன் அதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அட்டென்ஷன் தரணும் அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கிற சுகர் ப்ராப்ளம்னால, ரொம்ப வருஷக்கணக்காக இருக்கிற சுகர் பிரச்சனைனால, நீங்கள் சுகர் கண்ட்ரோலில் இருந்தாலும் சரி, கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தாலும் சரி, நாள் படையில் காலில் உணர்ச்சி மற்றும் இரத்த ஓட்டம் ரெண்டுமே கம்மியாகும். அது அந்த நோயோட ஒரு ப்ரோக்ரெஷன்னே வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அது ஃபஸ்ட்டு பாதிக்கக்கூடிய பகுதி உடம்பில் கால் மற்றும் கணுக்கால் தான். எப்படி அது ஆரம்பிக்கும் அப்படின்னா, முதல்ல உணர்ச்சி கொஞ்சம் கம்மியாகும், ரத்த ஓட்டம் கொஞ்சம் கம்மியாகும். ரத்த ஓட்டம் கம்மியாகும் போது கால் கொஞ்சம் மரமரப்பாக இருக்கும். கால் தரையில் வைக்கும் போது உங்களுக்கு அந்த ப்ராப்பராக தரையில் வைக்கிற ஃபீல் கிடைக்காது. இது நாள் படையில் இதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா கால் எங்கேயாவது போய் இடிக்கலாம், ஏதாவது ஒரு கல் மண்ணில் ஏறும்போது காயம் ஏற்படலாம். அந்த காயத்தோட ஃபீட்பேக் பாடி தெரியாது. ஸோ இந்த காயம் ஏற்படுது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறதுனால இந்த காயம் சின்ன காயமாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய காயமாக மாறலாம். இந்த பெரிய காயமாக மாறி இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா, எல்லாருக்குமே தெரியும் சுகர் பேஷண்ட்ஸுக்கு தடுப்பு சக்தி, அதாவது இம்யூனிட்டி அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஸோ இந்த சின்ன காயம் ஒரு பெரிய இன்ஃபெக்ஷனாக மாறக்கூடிய அபாயம் சுகர் பேஷண்ட்ஸில் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு கால் கணுக்கால் பிரச்சனைங்கிறது ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் த டிசீஸில் வராது. அதாவது இப்போ தான் ஆரம்பித்து சுகராக எனக்கு ஒரு வருஷமாக 2 வருஷமாக தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா 95% அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எதுவும் வராது. மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் ஒரு 10 இல்லை 15 வருஷமாக சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கிறவங்க, மாத்திரை சாப்பிட்றவங்க, இல்லை இன்சுலின் போடுறவங்க, அவங்களுக்கு தான் இந்த கால் கணுக்கால் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் போது சின்ன பிரச்சனையாக ஆரம்பித்து அதை ஒழுங்காக கவனிக்கலை அப்படின்னா படிப்படியாக அது ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு போய் உங்கள் காலுக்கே ஆபத்தாக கூட கொண்டு போய் முடியலாம். அதாவது நிறையா பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் முதல் தடவை வர்றதே ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி காலில் இருக்கிற எலும்புலலாம் இன்ஃபெக்ஷன் பரவி காலை காப்பாற்ற முடியாத நிலைமையில், காலையே எடுக்கிற நிலைமையில் தான் வராங்க. இது எண்ட் ஸ்டேஜ், அதாவது கடைசி கட்ட நிலைமையில் வராங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம டாக்டராக பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. பட் இந்த ஸ்டேஜுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே பேஷண்ட்டாகிய நம்ம என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம், என்ன தடுப்பு முயற்சிகள் எடுக்கலாம், இதை எப்படி இவ்வளோ மோசமாக ஆக விடாமல் தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு எளிமையாக சொல்லித்தரேன். என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, எப்படி நம்ம காலையில் எந்திரிச்சு பல் விளக்குறோம், தலை குளிக்கிறோம், இல்லை உடம்பு குளிக்கிறோம், நம்மளை ஒரு க்ரூமிங் அப்படிங்கிற நம்மளோட அழகை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ, எவ்வளோ அட்டென்ஷன் நம்ம ஃபேஸுக்கும் நம்ம மற்ற பாடிக்கும் தரோமோ அதே அட்டென்ஷனை காலுக்கும் பாதத்துக்கும் ரொம்ப முக்கியமாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தரணும். டெய்லி பாதத்தை அவங்க கண் பார்வையில் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். அதே சமயத்தில் ஒரு முன்னாடி கண்ணாடி வச்சு பாதத்தில் ஏதாவது புண்ணு இருக்கா, சின்னதாக ஆணி வளருதா, சின்னதாக இடத்துல ஏதாவது ஒரு தோல் மாற்றம் ஏற்படுதா, இல்லை தன் பாதத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் ஏற்படுதா, ஷேப்பு மாறுதா. செருப்பு போட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஒரு சைஸ் செருப்பு போடுறோம், திடீர்னு அந்த சைஸ் செருப்பு டைட் ஆகலாம். அந்த டைட் ஆகுது அப்படின்னா உங்கள் காலில் வீக்கம் ஏற்படுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த வீக்கம் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஒரு மருத்துவர்கிட்ட போய் நாடி, அது என்ன ரீசனில் வீக்கம் வருது, ஒரு வேளை இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், இல்லை சார்கோட் டிசீஸ் அப்படின்னு சொல்கிற எலும்பு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஒரு சாதாரண தண்ணி தேங்குறது, அதாவது நீர் கோத்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பிரச்சனையாக இருக்கலாம்.
இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் இதுக்கு என்ன ஏர்லியஸ்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறத சீக்கிரம் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டோம், இந்த காலை நம்ம ஒழுங்காக பார்க்காம விட்டோம்னா சின்ன காயங்களில் ஆரம்பித்து பெரிய இன்ஃபெக்ஷனில் கொண்டு போய் காலையே கூட எடுக்கிற நிலைமை கொண்டு போய் விடலாம். இப்போ சின்ன காயம் பார்த்துட்டீங்க, உங்கள் பாதத்தில் ஒரு சின்ன காயம் இருக்குது, ஆனால் அந்த காயத்தில் உணர்ச்சி இல்லை, அந்த காயத்துலேருந்து லேசாக நீர் வடிகிற மாதிரி இருக்குது, இல்லை பஸ் வடிகிற மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்களாக அதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஹோம் பேஸ்டாக, அதாவது வீட்டிலேயே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. முதல்ல நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கணும், கால் ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கணும், இல்லை டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கணும். அவங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால், அதாவது ஒரு பிளானை வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பிளான் வந்து ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ஒரு கிளினிக்லேயோ ஸ்டார்ட் ஆகி அதை ஃபர்தராக வீட்டில் ஹோம் பேஸ்டு கேருக்கு என்னெல்லாம் பண்ணலாம், அந்த காயத்தை எப்படிலாம் பராமரிக்கலாம் அப்படிங்கிறது உங்கள் டாக்டர் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. நம்ம புண்ணை பார்த்துட்டோம் அப்படின்னாலே நம்மளே வந்து நிறைய ஹோம் பேஸ்டு மெஷர்ஸ் வச்சுருப்போம். மஞ்சள் போடுறது, டெட்டால் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து எதுவுமே நான் தவறான ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்ல வரல. பட் இந்த ட்ரீட்மெண்ட் நம்மளே பண்ணிக்கிறதுனால சின்ன பிரச்சனையாக இல்லாமல் பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான ரிஸ்க் அதிகம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் எஸ்பெஷலி. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட வாங்க, அந்த பிரச்சனை என்ன, ஏன் இந்த மாதிரி திடீர்னு புண்ணு வருது அப்படிங்கிற டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த புண்ணில் ஏதாவது கிருமி வளருதா அப்படிங்கிறதையும் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ஒரு கிளினிக்லையோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக நீங்கள் அந்த கேரை வந்து ஹோமில் கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம பீவெல் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி டயபெட்டிக் ரிலேட்டட் ப்ராப்ளம் வர பேஷண்ட்ஸ் வந்து நம்ம 100கணக்கான பேஷண்ட்ஸை இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஹாஸ்பிட்டலோட ஒரு முக்கியமான யூனிக் பாயிண்ட் என்னென்னா, நம்ம வெறும் ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணாமல் அந்த பேஷண்ட்ஸுக்கு ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன், அவங்க ஃபுட்டை எப்படி பராமரிக்குங்கிறது மாதிரி ஒரு கற்றுக் கொடுக்கறது பேஷண்ட்ஸுக்கும் சரி, அவங்க கூட இருக்கிற அட்டெண்டர்ஸ்க்கும் சரி, நம்ம காம்ப்ரிஹென்சிவாக அவங்களுக்கு சொல்லித்தரோம். ஸோ தட் அவங்க ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க கன்ஃபியூஸ் ஆகாமல் இமீடியட்டாக அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கலாங்கிற ஒரு அறிதல் அண்ட் புரிதலோடு போவாங்க. ஸோ இது வந்து நம்ம ஹாஸ்பிட்டலோட முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம்னே சொல்லலாம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்த எல்லாருமே டயபெட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, நான் டயபெட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ், குவெரிஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.